பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் மிகவும் நான் பிரயாசப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம். அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றால் அன்னாளுடைய வேதனையை அதில் சொல்லப்பட்டிருக்கிறோம். நம் யாவரும் அறிந்த விஷயம், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அது நிமித்தம் ஆலயத்துக்கு அந்த அம்மா மிக மனம் கசந்து அழுது, தன்னை தாழ்த்தி இருதயம் உடைஞ்சு அவங்க அழுது ஜெபிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஆசாரியனாக ஏலி அதை பார்த்து அவர் குடித்திருக்கிறாள் விரித்திருக்கிறாள் என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிறார் அந்த தாயாரை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அப்படிப்பட்ட சகோதரி அல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஒரு சகோதரி, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா அந்த வேதனையை அவரிடத்தில் அவங்க சொல்லிக் கொடுத்து பார்க்குறோம். ஆனால் அந்த 17 வசனம் பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி, அவர் உனக்கு கட்டளை இடுவாராகன்னு சொல்லுது. அல்லேலூயா. அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அந்த முழு வசனத்தை பார்த்துக்கோன்னா, அதற்கு ஏலி, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே, நல்லா புரிஞ்சுங்க, உன் விண்ணப்பத்தின்படியே நீங்கள் என்னவெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்டீங்களோ, இந்த மாதம், இந்த வருஷம், இந்த நாள் அதிகாலையில் எழுந்து உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறீங்க இல்லையா? இதை செய்யலாமா, இங்கே போகலாமா, இதை வாங்கலாமா, இந்த நபருக்கு உதவி செய்யலாமா, இந்த நபரை நம்ம தாங்கலாமா, சபையை தாங்கலாமா, ஊழியங்களை தாங்கலாமா, இல்லை கஷ்டப்படுகிற குடும்பங்கள் நம்ம தாங்கலாமான்னு சொல்லி சில யோசனைகள் இருதயத்தில் இருக்கும். அந்த யோசனையை கர்த்தர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் மன விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆகவே உங்கள் இருதயத்தில் சிந்தித்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். இந்த நாளிலே நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள், அந்த இருதயத்தின் நினைவுகள், உங்கள் சிந்தையில் இருக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். ஆகவே அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். செய்யும்படியாய், இது தொடங்கும்படியாய், இதை கொடுக்கும்படியாய், இதை வாங்கும்படியாய், இந்த காரியங்களில் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளிலும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவரோடு கூட இடைப்படுங்க, அவரோடு உறவாடுங்க, அதிகமாக செலவு பண்ணுங்க. அந்த நாட்களை கர்த்தரோடு கூட எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம வேலை விஷயமாக